இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சைட் டிஷ் வெண்டிக்காய் சப்ஜி. அதுக்கு வெண்டிக்காவை பிண்டின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல பெரிய ஆனியனை நறுக்கி வச்சுக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, 1/2 ஸ்பூனுக்கு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு லைட் ப்ரௌன் ஆக்கிடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெண்டிக்காய் போட்டுருங்க. வெண்டிக்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோலே வைங்க. நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு உப்பு போடுங்க. மேலாப்பில் தக்காளியை போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க தேவையான அளவு. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுவீங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுங்க. உங்களுக்கு மிளகாப்பொடி வேணான்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா தனி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.